வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அதில் எக்ஸாம்பிள் 5.14 அதாவது 14th எக்ஸாம்பிளும் 15th எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். Here 14th example, the question is find the points which divide the line segment joining A minus 11,4 and B 9,8 into 4 equal parts. ஓகேப்பா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த ஏபிங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட்டை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேப்பா, சொல்யூஷன். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏஎஸ் minus 11,4. அதே மாதிரி பீங்கிற பாயிண்ட் எடுத்துப்போம். இது ஏ, இங்கே பீங்கிற பாயிண்ட் இருக்கிறத எடுத்துப்போம். தட் இஸ் 9,8. இது 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கக்கூடிய பாயிண்ட்ஸை கேட்டிருக்காங்க. இப்போது இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தோன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வரும் இல்லையா. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட் வந்து இந்த இதையும் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த லைன் செக்மெண்ட்டை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக எது பிரிக்கும், இதோட மிட் பாயிண்ட். ஓகேயா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேம் பார்ட்டாக தான் இருக்கும். ஓகேம்மா, ஈக்குவல் பார்ட்ஸாக வந்துடும். ஸோ இந்த ஏபிங்கிற பாயிண்ட்டு, ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போ இந்த பின்னு எடுத்துப்போம், இது க்யூன்னு எடுத்துப்போம், இதை ஆர்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த PQR, இதோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேப்பா. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது ஃபிகர்லேருந்து என்ன தெரியுது, ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட் வந்து Q. ஓகேயா. நெக்ஸ்ட்டு ஏக்யூவோட மிட் பாயிண்ட் வந்து P, QBயோட மிட் பாயிண்ட் வந்து R. ஸோ நமக்கு மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா. 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா அதில் இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேம்மா. லெட் PQR be the points on the line segment AB such that AP equal to PQ equal to QR is equal to RB. ஓகேம்மா, ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கக்கூடிய பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த பாயிண்ட்ஸை PQRன்னு எடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும். ஸோ AP equal to PQ equal to QR is equal to RB. நெக்ஸ்ட்டு இதில் ஏற்கனவே சொன்னது தான் எழுதியிருக்கிறேன். ஹியர் Q is the midpoint of AB and P is the midpoint of AQ and R is the midpoint of QB. ஃபஸ்ட்டு Q கண்டுபிடிப்போம். Qங்கிறது midpoint of AB இல்லையா. ஸோ ஏயும் பியும் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா Q வந்துடும். ஸோ A and B are given minus 11,4 and B is 9,8. இது x1 எடுத்துப்போம், இது y1, இது x2, இது y2. மிட் பாயிண்ட் ஆஃப் AB that is equal to, இந்த ஒரு இதுக்கு ஃபார்முலா எழுதிப்போம். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. That is equal to x1 is minus 11 plus x2 is 9 by 2, y1 is 4 plus y2 is 8 by 2. That is equal to different signs. So 11 minus 9 is 2, greater number sign is minus by 2, 4 plus 8 is 12 by 2. That is equal to 1 2 is 2, 1 2 is 2, 1 2 is 2, 6 2s are 12. So minus 1, 6. Midpoint of Q என்ன, sorry, midpoint of AB என்ன, Qன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. So Q is minus 1, 6. ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு AQ, இதோட மிட் பாயிண்ட் என்ன, AQவோட மிட் பாயிண்ட் வந்து Pன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AQ கண்டுபிடிச்சோன்னா P கிடச்சிரும். ஸோ ஏயும் Qவும் எடுத்துக்கோங்க. A is minus 11,4 and Q is இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சது minus 1, 6. இப்போ இதே x1, இது y1 எடுத்துப்போம், இது x2, இது y2ன்னு எடுத்துட்டோன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் AQ எடுக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் AQ that is equal to x1 plus x2 by 2, that is minus 11 plus
minus 1, that is plus into minus minus 1 by 2, comma y1 plus y2 is 6 by 2. That is equal to minus 11 minus 1, that is minus 12 by 2, comma 4 plus 6, 10 by 2. Cancel பண்ணோன்னா 1 2 is to 6 2 are 12, 1 2 is to 5 2 are 10. So minus 6 comma 5. Midpoint of AQ என்னன்னு எடுத்துருக்கிறோம், P எடுத்துருக்கோம் இல்லையா. So P is minus 6 comma 5. Next இன்னொரு பாயிண்ட் வேணும், என்ன R. Rங்கிறது எதோட மிட் பாயிண்ட், QBயோட மிட் பாயிண்ட். ஸோ Qவும் Bயும் எடுத்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். Q is minus 1 comma 6 நம்ம கண்டுபிடிச்சிருந்தது, and B is 9 comma 8, that is given. So midpoint of QB, that is equal to, இது x1 எடுத்துப்போம், இது y1, இது x2, இது y2. So formula x1 plus x2 by 2. So here x1 is minus 1 plus x2 is 9 by 2, comma y1 is 6 plus y2 is 8 by 2. That is equal to different signs. So minus பண்ணுறோம், 9 minus 1 is 8 by 2, comma here 14 by 2. Cancel பண்ணிக்கலாம், 1 2 is to 4 2 are 8, 1 2 is to 7 2 are 14. So 4 comma 7. Midpoint of QB என்னன்னு எடுத்துருக்கிறோம், R. R is 4 comma 7. So 3 points இங்க கண்டுபிடிச்சிட்டோம். Hence the points which divides KB into 4 equal parts are P. P point என்ன, P கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, minus 6 comma 5, minus 6 comma 5, and Q is minus 1 comma 6, and R is 4 comma 7. ஓகேப்பா. ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க, 2 பாயிண்ட் கொடுத்து அந்த 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட்டை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கக்கூடிய பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஃபிகர் ட்ரா பண்ணோன்னா, இப்போ இது ஏபிங்கிற லைன், ஓகேயா. இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா அது இதை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். நெக்ஸ்ட் இந்த 2க்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா அது 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த லைன் செக்மெண்ட்டை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். இப்போ இந்த 4 பார்ட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த PQR. இதில் Qங்கிறது இந்த ஏபியோட மிட் பாயிண்ட், இந்த Pங்கிறது AQவோட மிட் பாயிண்ட், Rங்கிறது QBயோட மிட் பாயிண்ட். ஸோ நமக்கு தான் மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேம்மா. Next 15th example. The question is, the midpoint of the sides of a triangle are 5 comma 1, 3 comma minus 5 and minus 5 comma 1. Find the coordinates of the vertices of the triangle. ஓகேப்பா, இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸோட மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிளோட அந்த 3 வெர்டிசஸோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிப்போம். இந்த ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸை ஏபிசின்னு எடுத்துப்போம். ஓகேம்மா. ஸோ ஏபிசின்னு எடுத்துட்டோன்னா இந்த 3 சைட்ஸோட மிட் பாயிண்ட் தான் 5 comma 1, 3 comma minus 5, minus 5 comma 1 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து 5 comma 1ன்னு எடுத்துப்போம். பிசியோட மிட் பாயிண்ட் வந்து 3 comma minus 5 அண்ட் ஏசியோட மிட் பாயிண்ட் minus 5 comma 1ன்னு எடுத்துப்போம், minus 1. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஏபிசி கேட்டிருக்காங்க. இது வெர்டிசஸ், அந்த இதோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியாது, நாமளே அசியூம் பண்ணி வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஏங்கிறத x1, y1 எடுத்துப்போம். பிங்கிறத x2, y2னும் சிங்கிறத x3, y3ன்னு எடுத்துப்போம். எடுத்துட்டு நமக்கு மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும், அதை யூஸ் பண்ணி இந்த x1, y1, x2, y2, x3, y3 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ லெட் the vertices of the triangle ABC B. இந்த triangle ABC யோட vertices எப்படி எடுக்கிறோம்? A என்கிறத x1, y1 னும் B x2, y2 and C x3, y3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? மிட் பாயிண்ட் ஆஃப் AB is 5, 1. Of AB is 5, 1. Next midpoint of BC is 3, -5. Midpoint of AC is -5, -1. இதை வச்சு தான் நம்ம பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வரும். மிட் பாயிண்ட் ஆஃப் AB is 5, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏயும் பியும் எடுத்து ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன மிட் பாயிண்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஏ என்னன்னு எடுத்துருக்குறோம்? x1, y1. ஸோ x1, y1. B is x2, y2. So midpoint formula of AB equal to first ஒன்றுக்கு மட்டும் ஃபார்முலா எழுதிப்போம். இங்கே ஃபார்முலா எங்கள் பாயிண்ட் இருக்கிறதுனால அதே தான் வரும். x1 + x2 / 2. x கோஆர்டினேட்ஸை ஆட் பண்ண 2 கொண்டு டிவைட் பண்ணுறோம். கமா நெக்ஸ்ட் y1 + y2 / 2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மிட் பாயிண்ட் ஆஃப் AB is 5, 1 இல்லையா? ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? இந்த 5, 1க்கு ஈக்குவல். தட் இஸ் x1 + x2 / 2, y1 + y2 / 2. that is equal to 5, 1. நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைட்ஸோட மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த ஏபிங்கிற சைடோட மிட் பாயிண்ட்டை 5, 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 5, 1. இந்த ரெண்டும் ஈக்குவல்ங்கிறதுனால எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டும் சேமாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட் ரெண்டும் சேம். ஸோ x1 + x2 / 2 ஈக்குவல் டு 5. x1 + x2 / 2 ஈக்குவல் டு 5. அதே மாதிரி y1 + y2 / 2 ஈக்குவல் டு 1. y1 + y2 / 2 ஈக்குவல் டு 1. இதிலேருந்து x1 + x2 ஈக்குவல் டு, இது இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 2s are 10. இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி y1 + y2 ஈக்குவல் டு 2வை கொண்டு ஒன்று மல்டிப்ளை பண்ணோன்னா 2. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் BC இஸ் 3, -5 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை எடுக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் BC Bங்கிற பாயிண்ட்டு x2 y2ன்னு எடுத்து வச்சுருக்குறோம். Cயை x3 y3ன்னு எடுத்துருக்கோம். இது x1, இது y1, இது x2, இது y2 ஃபார்முலாக்காக. ஸோ வாட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் BC? x1 + x2 / 2. தட் இஸ் x2, x1 இருக்கிறதுல x2 இருக்குது. அல்லது எக்ஸ் கோஆர்டினேட்ஸை ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. x2 + x3 / 2, y2 + y3 / 2. மிட் பாயிண்ட் ஆஃப் BC என்ன? 3, -5. ஸோ இதை 3, -5 கூட ஈக்குவேட் பண்ணுறோம். x2 + x3 / 2, y2 + y3 / 2. that is equal to 3, -5. ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் கோஆர்டினேட் இதுக்கும் சேம் இல்லையா? ஸோ x2
plus x3 by 2 is equal to 3. y2 plus y3 by 2 equal to minus 5. So x2 plus x3 equal to, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3s 6. இது ஈக்குவேஷன், இங்கே ஏற்கனவே 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது 3. நெக்ஸ்ட் இங்கே y2 plus y3 is equal to minus 10. இது ஈக்குவேஷன் 4. அதே மாதிரி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ எழுதிக்கோங்க. ஏ இஸ் x1 y1 நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். சி இஸ் x3 y3. So midpoint of AC. x1 plus x2. x coordinates ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. x1 plus x3 by 2, comma y1 plus y3 by 2. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? midpoint of AC வந்து minus 5, comma minus 1. ஸோ அது கூட equate பண்ண போகிறோம். x1 plus x3 by 2, comma y1 plus y3 by 2. That is equal to minus 5, comma minus 1. ரெண்டு equate பண்ணுறோம். So x1 plus x3 by 2 is equal to minus 5, and y1 plus y3 by 2 is equal to minus 1. இங்கே minus 5, இது minus 1. So x1 plus x3 equal to, இது கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது minus 10. Let it be equation 5. ஏற்கனவே 4 வரைக்கும் எடுத்துட்டோம். ஸோ இது 5. y1 plus y3 equal to minus 1 into 2, that is minus 2. இது equation 6. Yeah. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு சைட்லேயும் ஒய் இருக்கக்கூடியது ஒரு சைட்லேயும் எழுதுவோம். இப்போ எக்ஸ் வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் 1 3 and 5 இதை எழுதிப்போம். ஈக்குவேஷன் 1 3 and 5. 1 is x1 plus x2 equal to 10. x1 plus x2 equal to 10. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 3 என்ன? x2 plus x3 equal to 6. x2 plus x3 equal to 6. Equation 2. And equation 3 is, sorry, இது equation 3. Next equation 5. x வரக்கூடியதை எழுதுறோம். ஓகேமா? So equation 5 வந்து x1 plus x3 equal to minus 10. x1 plus x3 equal to minus 10. இது equation 3. அதே மாதிரி equation 2 4 and 6 எழுதிப்போம். அது y வரக்கூடியது. equation 2 என்ன? y1 plus y2 equal to 2. So y1 plus y2 is equal to 2. இது equation 4. Next இது equation 2. Next equation 4, y2 plus y3 equal to minus 10. இது equation 4. அடுத்த equation 6, y1 plus y3 equal to minus 2. y1 plus y3 equal to minus 2. இது equation 6. ஃபஸ்ட்டு இங்கே சால்வ் பண்ணிடலாம். இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணுறோம். 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் இது equation 5. equation 5. இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது x1 plus x1, that is 2 times x1, x2 plus x2 plus 2 times x2, x3 plus x3, that is 2 times x3 equal to, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது minus 10 plus 10 minus 10 கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும், plus 6, ஸோ 6 மட்டும்தான் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே 2 கொண்டு டிவைட் பண்ணிடலாம். 2 கொண்டு டிவைட் பண்ணிட்டோன்னா x1 plus x2 plus x3 equal to 3. இது equation 6 வரைக்கும் நேம் கொடுத்துட்டோம். ஸோ இது 7ன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த equation 7லேருந்து equation 1 மைனஸ் பண்ண போகிறோம். equation 7 minus equation 1 implies
7 என்ன x1 plus x2 plus x3 LHS மட்டும் எடுத்துக்கிறேன். இதிலேருந்து ஈக்குவேஷன் 1 மைனஸ் பண்ண போகிறோம். இந்த மைனஸ் பண்ணும்போது இங்குள்ள சைன் எல்லாமே மாறிடும் இல்லையா? ப்ளஸ் x1 மைனஸ் x1 ஆகும், ப்ளஸ் x2 மைனஸ் x2 ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 7லேருந்து 7 ஈக்குவேஷன் 7 இங்கே என்ன இருக்குது? RHSல 3 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ 3 minus 10. Here x1 minus x1 cancel, x2 minus x2 cancel. So x3 வந்துடுச்சு. x3 equal to 3 minus 10 is minus 7. So x equal to minus 7 equation 3ல substitute பண்ணுவோம். x3 equal to minus 7 equation 3ல substitute பண்ணும்போது x2 கிடைச்சிரும். Put x3 equal to minus 7 in equation 3. equation 3ல substitute பண்ணோம்னா x2 plus x3 is minus 7. So x2 minus 7 equal to 6. x2 equal to 6 minus 7 இங்கே வரும்போது plus 7. So x2 equal to 13. Next x3 equal to minus 7ங்கிறது equation 5ல substitute பண்ணுறோம். Put x3 equal to minus 7 in equation 5. x1 plus x3 that is x1 plus x3 that is minus 7 equal to minus 10. So x1 equal to minus 10. இந்த minus 7 இங்கே வரும்போது plus 7. So x1 equal to minus 10 plus 7 minus 3. ஓகேம்மா, அதே மாதிரி இங்கே y1 y2 y3 இதே மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷனே ஆட் பண்ணுங்கள். 2 plus 4 plus 6 equation 2 plus 4 plus 6 implies y1 plus y1 2y1 plus y2 plus y2 2y2 plus y3 plus y3 2y3 equal to இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 2 மைனஸ் 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ மைனஸ் 10 வருது. இதை 2 கொண்டு டிவைட் பண்ணிடுறோம். பண்ணும்போது y1 plus y2 plus y3 equal to minus minus 5. இது ஈக்குவேஷன் 7 வரைக்கும் எடுத்துட்டோமா, இதை 8ன்னு எடுத்துப்போம். இப்போ ஈக்குவேஷன் 8லேருந்து ஈக்குவேஷன் 2வை மைனஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 8 minus equation 2 implies 8 என்ன இருக்குது? y1 plus y2 plus y3 RHS LHS ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுவோன்னா மைனஸ் ஈக்குவேஷன் 2 இங்கே மைனஸ் பண்ணும்போது இதில் உள்ள எல்லா சைனுமே மாறிடும் இல்லையா? ஸோ மைனஸ் y1 மைனஸ் y2 தட் இஸ் ஈக்குவல் டு RHS பாருங்கள் மைனஸ் 10 மைனஸ் 5 இல்லையா? இங்கே மைனஸ் 5 இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 2. ஹியர் y1 minus y1 cancelled, y2 minus y2 cancelled. So y3 equal to minus 7. Next equation the y equal to minus 7ங்கிறத equation 4ல substitute பண்ணுவோம். y3 equal to minus 7 இங்கே போட்டோன்னா y2 ஓட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ புட் y3 equal to minus 7 in equation 4. y2 அப்படி இருக்கட்டும் plus y3 that is minus 7 equal to minus 10. So y2 equal to minus 10. இந்த minus 7 இங்கே வரும்போது plus 7 that is equal to minus 10 minus 7 is 3 minus 3. So y2 என்ன கிடைச்சிருக்கு? minus 3. Next put y3 equal to minus 7 in equation 6. இந்த equationல substitute பண்ணுறோம். y1 அப்படியே தான் இருக்கும் plus y3க்கு பதிலாக இந்த minus 7 equal to minus 2. So y1 is equal to
-2 -7 இங்கே வரும்போது +7. ஸோ y1 is equal to 5. ஓகேம்மா. ஸோ வெர்டிசஸ் எழுதிடலாமா? ஏங்கிற வெர்டெக்ஸ் என்ன? x1, y1. That is -3, 5. Therefore, the vertices are A. x1, y1. x1 is -3, y1 is 5. So, -3, 5. And B. x2, y2. 13, -3. And C. x3, y3. -7, -7. ஓகேம்மா. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸோட மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த 3 வெர்டிசஸையும் என்னன்னு கேட்டிருக்காங்க, பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது இது மிட் பாயிண்ட்ங்கிறது மட்டும்தான் தெரியும். இந்த வெர்டெக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. அதை x1, y1, x2, y2, x3, y3ன்னு எடுத்து வச்சுக்கிறோம். மிட் பாயிண்ட் ஒவ்வொரு சைடோட மிட் பாயிண்ட் என்னங்கிறது தனியாக எடுத்து எழுதிட்டோன்னா நமக்கு ஃபார்முலா படி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அதை ஒவ்வொரு மிட் பாயிண்ட் கூடயும் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 6 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. ஓகேயா? அதை நம்ம சால்வ் பண்ணும்போது x1, y1, x2, y2, x3, y3 கிடச்சிடுது. அதுதான் நமக்கு தேவையான அந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ். ஓகேம்மா. இந்த சம்மோடி இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி 10 கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.